நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் யாருக்குமே கூஜா தூக்காமல், எஸ்பெஷலி நம்ம மேனேஜர்ஸோ பாஸஸ்க்கோ வந்து கூஜா தூக்காமல் நம்ம எப்படி லைஃப்பில் வளர்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து நம்மளோட டெக் பண்டில் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து இன்ஜினியரிங் பண்டில் வருது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். நான் இங்கே இருக்கிற ஆஸ்திரேலியன் கிளைண்ட்ஸுக்கு வந்து கால் பண்ணுற லைவ் ரெக்கார்டிங் வந்து அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கலாம், ப்ராஜெக்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பொறுத்து. ஓகே, ஸோ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய நேரம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம கண் கூட பார்க்குற ஒரு விஷயம்னா நிறைய பேர் வந்து இந்த கூஜா தூக்குறது, துதி பாடுறது, இப்போ மேனேஜர் இருக்காங்கன்னா மேனேஜர் எப்போ பார்த்தாலும் புகழ்ந்து பேசுறது, அவங்களுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுறது, இந்தமாரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க. வேலையில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்படி பண்ணி அவங்க முன்னேறதையும் நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்கிறது, அவங்களுக்கு இந்த ஃபேவரட்டிசம், பார்ஷியாலிட்டி இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பட் இப்படி பண்ணால் மட்டும் தான் வளர முடியுமா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாட் ரியலி கைஸ். இது பண்ணாமலும் நம்ம வளர முடியும். ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணுனா இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை தரந்தாழ்த்தி இப்படி நம்மளை வளர்க்குறதுக்கு நம்ம போய் நிற்க தேவையில்லை. ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து பி ரிலையபிள். ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து உங்களோட உழைப்பை வச்சு தான் வந்து அவன் காசு சம்பாதிக்கிறான். அந்த காசுலேருந்து எடுத்து தான் உங்களுக்கு சேலரி கொடுக்குறான். இவ்வளோ தான் அந்த ட்ரான்சாக்ஷன். ஸோ அப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து பி ரிலையபிள். ஒரு கம்பெனியும் உங்களை ரிலை பண்ணி ஒரு வேலையை வந்து நம்பிக்கையாக உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் தாராளமாக எப்போவுமே கரெக்டாக டெலிவர் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த பேரை எடுத்துட்டாலே போதும். நீங்கள் வந்து யூ ஆர் அன் எம்ப்ளாயபிள் கேண்டிடேட். உங்களை வேலைக்கு வச்சா ஓகே எனக்கு இந்த ஒரு வேலை நடந்துடும் அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு உங்கள் பாஸஸோ மேனேஜர்ஸோ யாரோ இருக்கிறாங்க அப்படின்னா முக்கால்வாசி அவங்களுக்கு நீங்கள் இந்தமாரி துதி பாடுறது, புகழ்ந்து பேசுகிறது இதெல்லாத்த விட அவங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணால் போதும். ஆனால் ஒரு செகண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சின்ன சின்ன ஹெல்ப்பாகவே இருக்கணும். அதை நீங்கள் வந்து கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்களோட நிறைய வேலையை அவங்க மேலே தலையில் திணிப்பாங்க. நீங்கள் இழிச்சவாயத்தனமாக இருக்கக்கூடாது. அந்த சின்ன ஹெல்ப்புன்றது இட் இஸ் பேசிக்லி நீங்கள் வந்து வளர்கிறதுக்கு யூ ஜஸ்ட் கிவிங் தெம் அன் ஐடியா. எப்போ நான் அந்தமாரி உனக்கு வந்து என் வேலையை தாண்டி இந்தமாரி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி யூ கேன் கெட் அன் இம்ப்ரெஷன். உங்களை பற்றி அவங்க வந்து உங்களை பற்றி நினைக்கிற நேரம், உங்களை பற்றி குட்டாக ஒரு ஒப்பீனியன் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாரையோ ஒருத்தங்க வளர வைக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் கரெக்டாக மைண்டுக்கு வருவீங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ மற்றபடி வந்து நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரீயாக வேலை செஞ்சுட்ருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டுக்குள்ளார வந்து காசிப் பண்ணாதீங்க. ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்கள்ட்ட பேச நீங்கள் நினைக்கலாம், சில பேர் சொல்லுவாங்க காசிப் பேசினா வந்து ரிலேஷன்ஷிப் வளரும், அப்போ தான் ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இப்போ இன்னொருத்தரை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஆஃபீஸில் இருக்க ஃப்ரெண்டுக்கிட்ட காசிப் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 10 நாள் வரல, 11வது நாள் அவர் வராரு. வந்ததுக்கப்புறம் நீங்கள் யார் கூடயோ உட்காந்து நல்லா க்ளோஸாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு என்ன நினைப்பார் அப்படின்னா, என்னை பற்றி தான் அவன் பேசிகிட்டு இருக்கிறான் போல இருக்குது, இவன் தான் எப்போ பார்த்தாலும் காசிப் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டே உங்களை பற்றியான ஒப்பீனியன் இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இந்த காசிப் பண்ணுறதுனால எனக்கு வந்து எல்லோரும் என்ன க்ளோஸாக நினைக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறாங்க. இது வந்து இந்த கேம் ஒர்க் அவுட் ஆகிற வரைக்கும் நான் சொன்ன மாரி ஏதோ ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சுன்னா they will know who you are. நீங்கள் வந்து பின்னாடி புறம் பேசுவீங்க அப்படின்றது அவங்க மனசில் ஆல்ரெடி இருக்கும். எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன சண்டையில் அவங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க, நீ எல்லாரும் பின்னாடி பேசிகிட்டு இருக்கிறவங்க தானே அப்படின்றது மாரி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் இந்த காசிப் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸில் வந்து கடன் வாங்காதீங்க. யாருக்கிட்டையுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஆஃபீஸில் கடன் வாங்காதீங்க. அந்த கடன் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்க பேசணும்னு நினைக்கிறவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக மரியாதை வச்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி உங்களை வந்து ரொம்ப ஏன்னா காசை நம்மள்கிட்ட வாங்கிட்டான் அப்படின்றதுனால உங்களை வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவங்க வந்து பேசுகிறது, உங்கள் மரியாதையை குறைக்கிறது, இந்தமாரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஒருத்தங்க உங்கள் மேலே மரியாதை குறைச்சாங்க அப்படின்னா அதை பார்க்குற 10 பேரும் உங்கள் மேலே இருக்கிற மரியாதையை குறைச்சிருவாங்க. ஸோ அதனால் ஆஃபீஸில் இந்த காசு வாங்குற வேலையே வச்சுக்காதீங்க. விச் பேசிக்லி உங்களை நீங்கள் வந்து தரந்தாழ்த்திக்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸில் இந்த பார்ட்டிஸ்லாம் இருக்கும். அதில் வந்து ஓசில் தண்ணி கொடுக்குறாங்க, ஓசில் வந்து ஆல்கஹால் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சுட்டு ஏதாவது இன்டீசென்ட் ஏதோ ஒரு வேலை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாகவே வந்து உங்கள் பேரை கெடுத்துக்கிற ஒரு விஷயம். ஸோ எஸ்பெஷலி நான் டீட்டோட்டில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நிதானம் இல்லாமல் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபன். ஸோ அது வந்து ரொம்ப சில்லியாக மக்கள் பண்ணுற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட நம்ம குடிக்கிற ஆல்கஹால் என்னென்னு நினச்சிக்கிறீங்க, அது வந்து ஒரு டாய்லெட் கிளீனர். அண்ட் அதை நீங்கள் போட்டு டாய்லெட் க்ளீன் பண்ணினா பலன்னு இருக்கும். அது ஒரு கெமிக்கல், அவ்வளோதான். அது உடம்புக்கு வந்து 1% ஒரு ட்ராப் கூட நல்லது கிடையாது. இந்த வைனை ஹார்ட்டுக்கு நல்லது, இதெல்லாம் புல்ஷிட், அதெல்லாம் சும்மா. ஸோ எதுவுமே நல்லது கிடையாது. ஸோ அதனால் அதை குடிச்சிட்டு நம்ம பெருமையை, நம்மளோட தகுதியை நம்ம வந்து தாழ்த்திக்கிறது, நம்மளோட மரியாதையை கெடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து இட் இஸ் நெவர் அ சாய்ஸ். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து
உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும். சும்மா இன்ட்ரோவர்ட் மாதிரி வந்து பேசுறதுக்கு தயக்கப்பட்டுட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறத வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூ ஆர் பில்லபிள். நீங்கள் க்ரீனில் இருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா மேனேஜர்ஸுமே வந்து அவங்க என்ன தான் வேலை செய்கிறாங்க, என்ன தான் டெக்னிக்கலாக பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே வந்து அவங்களோட முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனிக்கு இவ்வளோ இன்கம் வருது, இதில் ஒரு போர்ஷன் வந்து இத்தனை பேருக்கு நம்ம சேலரி கொடுக்குறோம், இத்தனை பேரில் எத்தனை பேர் வந்து ப்ராஃபிட்டபுளாக கம்பெனிக்கு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மெட்ரிக்ஸ் வந்து எவ்ரிடே பேசிஸில் மேனேஜர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி கேட்கலாம், நான் 2 வருஷமாக இன்க்ரிமெண்ட் கேட்கல, இந்த வருஷம் நான் கேட்குறேன், இவன் இவ்வளோ இன்க்ரிமெண்ட் கேட்குறான், நான் எவ்வளோ கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தங்களோட சுச்சுவேஷனும் டிஃப்ரெண்ட்டு. ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அவர் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸாக இருப்பார், அவர் அந்த ப்ராஜெக்ட்டில் முக்கியமான இருப்பாங்க, கம்பெனி வந்து சரி கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. நீங்கள் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் என்கிட்ட நிறைய கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கிளம்பு தம்பின்றுவாங்க, இங்கே அவ்வளோதான் கொடுக்க முடியுன்றவாங்க. ஸோ அதனால் இது வந்து நம்ம சும்மா குழந்த மாதிரி வந்து நம்ம வந்து டிசிஎஸில் இருக்கோம், விப்ரோவில் இருக்கோம், சிசிஹெச்சில் இருக்கிறோம், இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க, நம்ம வந்து சும்மா ஸ்கூலுக்கு போய்ட்டு வர பேபி மாரி வந்து நம்ம ஒரு சாக்லேட் கேட்போம், ஐஸ்கிரீம் கேட்போம் அப்படின்ற மாரி இல்லாமல், நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு பெரிய விபி ஆகணும், சிஇஓ ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற கேலிபர் இருக்கணும். சும்மா போய் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுங்க, அதை கொடுங்க கேட்காம, நான் இவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறேன், எனக்கு அதனால் இன்க்ரிமெண்ட் கொடுங்க அப்படின்ற அந்த கால்குலேஷன் போட்டுட்டு போய் கேட்டிங்கன்னா ஓகே. நான் ப்ராஃபிட்டபுளாக இல்லை, கம்பெனிக்கு ப்ராஜெக்டே இல்லை, எனக்கு ஆனால் 2 வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, எனக்கு கொடுங்க அப்படின்னா கம்பெனி கிளப்பி தான் விடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க, பில்லபிளாக இருக்கிறீங்களா, ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பில்லபிள் ரேட் இருக்குது. உங்களை வச்சு அவங்க அந்த கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறீங்களா அப்படின்றத பாருங்கள். அதேமாதிரி ஆஃபீஸில் வந்து நம்ம சும்மா வந்து சில பேர் வந்து நானும் பேசுகிறேன், மீட்டிங்கில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு தடவை கூட பண்ணாதீங்க. நீங்கள் வந்து வாயை திறந்து ஒரு விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னா மேக் ஷுர் தட் இட் இஸ் வேல்யூபிள். ஸோ அப்போ தான் வந்து உங்களோட வாய்ஸை வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே வேறு எங்கேயாவது பார்த்துக்கிட்டே வேறு ஏதோ ஒரு நினப்பில் இருப்பாங்க. பட் உங்கள் வாய்ஸை கேட்குறப்ப அவங்களுக்கு 2 தாட் வரலாம். ஒன்று வந்து சரி இவன் எதை பேசினாலும் எதுவும் சம்மந்தமே இல்லாமல் எதாவது நேரம் பேசிகிட்டு இருப்பான், நம்ம எதுக்கு கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் அதே மோட்லேயே இருக்கும். இன்னொன்று வந்து இவர் பேசுகிறாரா, அப்புறம் வந்து முக்கியமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லிசன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பழக்கம் கைஸ். நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸில் இப்படி பண்ணுறீங்களா, இதே தான் அடுத்த ஆஃபீஸ்லையும் பண்ணுவீங்க. நானும் இந்த கம்பெனியில் இருக்கிறேன், நானும் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கிறேன், நானும் ஏதோ ஒரு வேலை செய்கிறேன், அதை வந்து சும்மா ஏதோ பேசணுமேன்றதுக்காக நம்மளும் ஏதோ ஒரு 4 பாயிண்ட்டை சொல்லுவோம். அந்தமாரி தேவையில்லாமல் பேசாதீங்க. நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன். நான் ஒரு விஷயம் பேசுகிறேன், அது கம்ப்ளீட்டாக டெக்னிக்கலாக 4 பாயிண்ட், இவ்வளோ தான். இதை தாண்டி வந்து அது இதுன்ட்டு எலாங்கேட்டடாக ஒரு ஸ்பீச்சே கொடுக்காதீங்க. மேக் ஷூர் தட் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்க முடியுதோ பண்ணுங்கள். ஏன்னா தட் இஸ் பேசிக்லி எப்படின்னா நம்மளை வந்து ஒருத்தங்க லிசன் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிசன் பண்ணுறவங்க வந்து நம்மள்ட்ட லிசன் பண்ணணும்னு ஆர்வத்தில் லிசன் பண்ணுமா, சரி ஒரு வழி இல்லாமல் லிசன் பண்ணுமா அப்படின்றது டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். ஸோ அதனால் தட் இஸ் another thing. நெக்ஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் வந்து லேர்ன் பண்ணல அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் தான். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக வேலை செய்கிறீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் இருப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கீங்க, உங்களை சுற்றி சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உங்களோட நாலேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்களா இல்லையான்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட இந்த வீடியோவில் முக்கால்வாசி வீடியோஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பேசுகிறப்ப சேம் வேர்டை வந்து ரெப்படேட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே வார்த்தையை வந்து ஒரு சென்டென்ஸ்லேயே திரும்ப 2 தடவை யூஸ் பண்ணுவாங்க, 3 தடவை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால என்னென்னா கேட்குறவங்களுக்கு அந்த ஒரு சார்ட் ஆஃப் ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். ஒரு புதுசாக எதுவும் பேசலையே இவர் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும். இவர் சும்மா எதுவும் தெரியாது, விஷயம் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை பற்றி ஒரு தாட் வந்துடும். அதனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா யூ ஹாவ் டு கீப் லேர்னிங். நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணாலே போதும். நீங்கள் பேசுகிறதுல வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன விஷயத்த பெருசாக பேசணும், எனக்கு எதுவும் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. நிறைய படிக்காதவங்க அதை பண்ணுவாங்க. ஆனால் நிறைய படித்தவங்க வந்து நிறைய இருக்கும் மண்டக்குள்ளார. சரி இருந்தாலும் இது இப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக கடந்து போயிடுவாங்க. சின்ன விஷயத்துலேயே வந்து அவங்க சொல்கிற சின்ன விஷயத்தில் பெரிய மேட்டர் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறையா லேர்ன் பண்ணுறது வந்து மற்றவங்க வந்து நீங்கள் சொல்லாட்டியும் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் அதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பில்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து மாமா மச்சான், எனக்கு ஃப்ரெண்டு இவர், எனக்கு அண்ணன் மாதிரி, மாமா மாதிரி, இந்த இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதுக்கு பதிலாக வந்து when I say மீனிங்ஃபுல்னா ப்ரொஃபஷனல் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல, அதாவது எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், நம்மளை பற்றி அவங்க வந்து ஒரு மென்டல் பிக்சர் கிரியேட் பண்ணுவாங்க. நீங்களே வந்து இப்போ யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்க, அவங்கள வந்து நேர்லேயே பார்த்ததில்லை அப்படின்னா அவங்களோட வாய்ஸை வச்சு, அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை வச்சு, அவங்க எப்படி கனிவாக பேசுகிறாங்களா, முரட்டத்தனமாக பேசுகிறாங்களா அப்படின்றத வச்சு நீங்கள் மனசுக்குள்ளார ஒரு உருவத்தை வரைவீங்க. அது வந்து அந்த மென்டல் பிக்சர்.
இதே மாதிரி ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறப்ப உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களோட வெறும் முகம் மட்டும் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அந்த முகம் கூட சேர்ந்து உங்களோட குணாதிசயங்களும் ஞாபகம் வச்சுப்பாங்க. இவன் கோவக்காரன், இவன் நல்லவன், கோவப்பட மாட்டான் அப்படின்ற மாதிரி, இவன் நிறைய சாப்பிடுவான், குண்டாக இருப்பான், ஒல்லியாக இருப்பான், அவனுக்கு பொறுப்புக்கு இருக்காது, இதுமாதிரி நிறைய விஷயத்தை வச்சுருப்பாங்க. இது எல்லாத்துலேயும் எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களை பற்றி அவங்க சேவ் பண்ணி மனசில் வச்சுக்கணுமோ அதை மட்டும்தான் சேவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏன் அப்படின்னா, இப்போ என் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து அடுத்தது வந்து மைக்ரோசாஃப்ட்டில் போய் வேலை செய்வார், அடுத்து அமேசானில் வேலை செய்வார், ஃபேஸ்புக்கில் வேலை செய்வார். அப்படி இருக்கிறப்ப அங்கே வந்து கேட்பாங்க, எனக்கு திடீர்னு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேணும், யாராவது நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்வாங்க. அப்போ வந்து நீங்கள் அவருக்கு ஞாபகம் வரணும். அவருக்கு வந்து நீங்கள் வெறுமனையாக வந்து காசிப் பேசுகிற ஃப்ரெண்டு, கீழே தம் அடிக்க போகிறப்ப இந்த பையன் வருவாப்பில் அண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களை நல்லா ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அங்கே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எஸ்பெஷலி இந்த பாலிடிக்ஸ்லாம் பேசுகிறவங்களாம் தயவு செஞ்சு அதை பேசாதீங்க. நீங்கள் பாலிடிக்ஸ் ஆஃபீஸில் வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, அது பாப்புலர் பொலிட்டிஷியனோ பாப்புலர் இல்லாத பொலிட்டிஷியனோ, தட் கிவ்ஸ் அ வெரி வெரி புவர் இம்ப்ரெஷன். அதை நீங்கள் பண்ணாதீங்க. உங்களை எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பீங்க, ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்க, ரிலையபிளாக இருப்பீங்க, நிறைய படிப்பீங்க, விஷயம் தெரியும், ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, நல்ல டீம் மெம்பர், ஒரு நல்ல இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கும், நல்ல டீம் மெம்பர், நல்லா தெளிவாக பேசுவீங்க. ஒரு மீட்டிங்னா வந்து யூ கேன் ஹேண்டில் த மீட்டிங் அண்ட் அதேமாரி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கும். இந்தமாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா, உங்கள் கூட வேலை செய்கிற 100 பேர், ஒவ்வொரு கம்பெனியில் 50 பேர் 100 பேருக்கு உங்களுக்கு தெரியும். அவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் கரியரை 20 வயசில் ஆரம்பித்து 40 வயசு போகிறப்ப கிட்டத்தட்ட 1000 பேர் 1500 பேருக்கு வந்து உங்களுக்கு நல்ல விதமாக ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா, அத்தனை பேரும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. லைஃப்பில் நீங்கள் வளர்கிறதுக்கு இது எல்லாமே விதைங்க. இந்த விதைங்கள்லாம் போட்டாலே நம்ம வளர்ந்துருவோம். அதை விட்டுட்டு நம்ம போய் யாரோ ஒருத்தவங்களுக்கு பூஜா தூக்கணும், அவங்கள வந்து துதி பாடணும், அவங்கள பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து சும்மா போகிறோம், இன்றைக்கி தான் எனக்கு இந்த வேலை பிடிக்கல பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி, எனக்கு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நெக்ஸ்ட்டு என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நாளைக்கு என்னை வந்து ரெஃபர் பண்ணும் ஒரு வேலைக்கு, இவங்க எல்லாரும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வேலை செய்யுங்க. ஐ திங்க் யூ வில் சக்சீட். ஓகே, வில் see again another video guys and thank you so much and cheers. அண்ட் வேலைச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் பாட்காஸ்ட், வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள்.